நான் பேசி முடிஞ்சால் கை தட்டுவீங்களோ தட்ட மாட்டீங்களோ தெரியாது. அதனால் முன்னாடியே தட்டு சொல்லிட்டா ஒரு நல்ல நிகழ்ச்சி. எல்லோரும் என்னென்ன பேசணும் நான் மனசுலலாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தனோ மொத்தத்தையே அந்த ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்க, அவர் பேசிட்டார். அப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர், அப்பா அம்மா வச்சே பேசினவர். அதை விட எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா பாட்டு எழுதினோடனே பணத்தை கொடுத்தாருன்னு. இப்போ எங்கே கொடுக்குறாங்க எனக்கு தான் தெரியும், நான் பட்ட கஷ்டம்லாம். முன்னால் செக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நிறைய என்கிட்ட இவ்வளோ கத்தையாக இருந்து வீட்டில் செக்கெல்லாம் ஒன்று கூட பாஸ் ஆகாது. இப்போவாது பேமெண்ட்டு தராங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்கவுங்க நடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னாங்க. ஜெய்சேகர் பையனை பற்றி சொல்லணும், சஞ்சய். பட் சஞ்சய் எங்கள் வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி. ஏன்னா என் ஒய்ஃபும் ஜெய் சார் ஒய்ஃபும் அவங்க டாக்டர்ஸ்லாம் குட்ஷாப்பேட்டில் கொண்டு போய் படிக்க வைக்கிறது 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் பாண்டியராஜ் மட்டும் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டார். சஞ்சய் எழுந்தல், ஜெய்சங்கர் சார் இப்படியா இருந்தார், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஜெய்சங்கர் மாதிரியே இப்போ சஞ்சய் இருந்திருந்தா நம்ம ப்ரொடியூசரும் டைரக்டரும் இவனை ஹீரோவாக போட்டிருப்பாங்க. ஏன் காமெடி என்ன போட்டாங்க? நிஜமா நீ ஹீரோ மாதிரி இருக்கியா, ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்கியா, காமெடி மாதிரி இருக்கிறதால தானே உங்களை காமெடி என்ன போட்டாங்க. பாண்டியராஜா பார்க்காம சரியா மூஞ்ச நடந்து வந்து பாருங்க. கண்ணா ஒரு நிமிஷங்களா, இல்லை ஒரு நிமிஷம் வாயன், இங்க வாடா, இங்க வா. அதெல்லாம் வேண்டாம், முதல்ல எப்படி நடந்து வந்த? ஏன்னா ஒரு உரிமையினால தான் அவனை அப்படி சொன்னேன் நான். ஜெய்சங்கர் சார் அது ஒரு அழகு, அவர் முகத்தில் எவ்வளோ ஹீரோனிகளோட ஆக்ட் பண்ணி கொடி கட்டி பறந்துட்டு போட்டார். என்னுடைய மீட்ரு ஏறந்த காரணமே ஜெய்சங்கர் சார் தான். வெள்ளிக்கிழமான ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அது போயிடும், இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அத்தனைக்கு நான் தான் மியூசிக் டைரக்டராக இருந்தேன். இங்கே இவங்கெல்லாம் நடந்து வந்த பாதையை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பாதையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இந்த ரோடு நான் அப்போ கோடம்பாக்கத்துக்கு விஸ்வநாத ராமூர்த்தி பாட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்க அது ரயில்வே கேட்டு, அங்கே குதிரை லாயம் இருக்கும். அங்கே 4 நாள் கொடுத்தா இங்கே வாகினி ஸ்டுடியோன்ட்டு இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி நான் ஏவிஎம்க்கோ சாரதா ஸ்டுடியோக்கோ கோல்டன் ஸ்டுடியோக்கோ போனோம். ஸோ எதுக்கு சொல்கிறோன்னா மிக்சிங் நடக்கும். மிக்சிங் நடக்கும்போது ஒரு 2 மணி நைட்டு முடிஞ்சு அவங்க கார் எடுத்துன்னு போயிடுவாங்க. எனக்கு வண்டியெல்லாம் தரமாட்டாங்க, எனக்கு சதனுக்கும். நாங்கள் நடந்து தான் இந்த ரோட்டில் வரும். இது மண் ரோடு, ஒரு பக்கம் ஃபுல்லாக, இந்த பக்கம் இந்த கமலா தேட்டர் பக்கம்லாம் வயல், அந்த பக்கம் தான் ஸ்டுடியோ. பட் நடந்து வருவோம், பயமாக இருக்கும். நைட்டில் நானும் சதனும் சத்தமாக பாடின்னு வரும். ஏன்னா அவன் எனக்கு பயங்க மாட்டே, பின்னாடி பேகி வரும், சத்தமாக பாடின்னு போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஒருத்தரும் முன்னுக்கு வந்திருக்கும். இந்த சினிமாவில் முன்னுக்கு வந்துட்டா ஓகே, கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். அதனால் அவங்கெல்லாம் இப்போ டைரக்டருங்களாம் சொன்னதை பார்த்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நான் கூட கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எத்தனை தடவை கண்ணதாஸ் சார் வீட்டு வாசலில் போய் நின்றுருக்கேன். மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. விஸ்வநாதன் கண்டக்ட் பண்ணும்போது நான் கூட இப்படி கண்டக்ட் பண்ணோம். விஸ்வநாதன் சவுந்தரராஜன் சுசிலா பாட்டு சொல்லும்போது நம்ம கூட இப்படி சொல்லி தரணும். இப்படி எல்லாம் நினச்சி தான் அந்த வெறியில் தான் நம்ம அந்த மியூசிக் டைரக்டர் ஆனோம். அதுக்கப்புறம் தான் தேவர் சார் படம் கொடுத்தாரு. அவர் அவ்வளோ மூலியம், அது கூட முதல்ல கண்ணதாஸ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவரு தான் எனக்கு படம் வாங்கி கொடுத்தது. அந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்தவங்க. நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அது நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அவர் முதல்ல நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு டைரக்டர் கொடுப்பார். ஒரு நடிகரோ, ஒரு காமெடி ஆக்டரோ, ஒரு மியூசிக் டைரக்டரோ, ஒரு ஆர்ட் டைரக்டரோ, ஒரு கேமராமேனோ யாரு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் முதல்ல டைரக்டர். அவர் டைரக்டர் சார் இவர் மனசுல தான் தெரியும் கதாநாயகன் எப்படி இருப்பான், கதாநாயகி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் எல்லாரையும். ஸோ நம்ம 2 பேரை தான் தாயம் தந்தையா நினைக்கணும். ப்ரொடியூசர் அம்மா, ப்ரொடியூசர் அப்பா, டைரக்டர் அம்மா. ஏன்னா அவர் பணம் கொடுப்பாரு. ஆனால் இந்த ப்ரொடியூசர் தான் அழகாக சாம்பார் என்னென்ன போனெல்லாம் போட்டு சமைச்சு நம்மளுக்கு ருசியாக கொடுக்குறது டைரக்டர் தான். ஸோ இந்த டைரக்டர்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் ஹீரோலாம் பெரிய கொடி கட்டி பறக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வசதியாக நல்லா ஓஹோன்னு இருக்க காரணம் டைரக்டருங்கள் தான். அதனால் டைரக்டர் முதல்ல கை தட்டி அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். டைரக்டரும் ப்ரொடியூசர் தான் நல்லா இருக்கணும். நான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாம் நான் படம் பார்க்கல, எல்லாம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம டைரக்டர் நல்லா இருக்கணும். பாடலாசிரியர் கூட நல்லா இருந்தார், அவருக்கும் என்னுடைய மனமான நன்றி. மியூசிக் டைரக்டர், நான் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர் நான் வந்தவொடனே அவர் தான் கதாநாயகன் நினச்சேன். அப்படி தான் என்னை கூப்பிட்டாரு. நான் கேட்டேன், நீங்கள் அந்த படத்தில் ஹீரோ இல்லை சார், வேற ஒருத்தர் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு தங்கமான பிள்ளை என் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு
அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். என்னையும் மதித்து இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. சஞ்சய் தான் வந்து கூப்பிட்டான். கூப்பிட்டு வரும்போது எல்லாம் சொன்னது பார்த்தா அந்த பணிவு. எங்கள் மிஸ்ஸஸ் அவர் பார்த்த உடனே சிரிச்சிட்டாங்க. நீங்கள் அங்கே தானேங்க துருன்னு பேசுவான் அவன் தானே அப்படின்னாங்க. அவனே தாம்மா இன்னும் மூடில் வாய் அன்றைக்கி திறந்து வந்தான் இன்னி வரைக்கும் மூட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை. அவனுக்காக நாங்கள் எல்லாருமே பாருங்கள் அவனை தான் சொன்னாங்க. ஸோ நல்லவே தட்டுங்க பாருங்க. அப்படி கை தட்டி இன்னைக்கு நீங்கள் தட்டில் தான் ப்ரொடியூசரும் டைரக்டர்லாம் போய் அவங்க வீட்டு கதவை தட்டணும். அதனால் இந்த 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 ட்ரூப் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர் சாரு, டைரக்டரு, இதில் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இதில் என்னன்னா எல்லாம் நல்லவங்க. ராமநாதனெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். அபிராமி தேட்டர் ராமநாதன், முத்துராமன் எல்லாம். ஏன்னா முக்கியமானவங்களெல்லாம் கடைசியில் தான் பேச வைப்பாங்க. ஏன்னா எல்லாம் பேசி முடிஞ்சோன்னா அவங்க தடுமாறுவாங்க. என்னத்தை பேசுறது தெரியாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு இக்கட்டத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அவரும் ராமநாதனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும். அவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் ஜாஸ்தி பேசாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மியூசிக் டைரக்டர் வந்து எம்எஸ் ராம் அப்படின்னா அது எம்எஸ்ஆர். இவர் எம்எஸ்ஆர் எப்படி வரணும்னு எனக்கு ஆசைன்னா எம்எஸ்வி மாதிரி வரணும். எம்எஸ் விஸ்வநாத் எம்எஸ்வின்னு வாங்குறேன். அந்த மாதிரி இவர் எம்எஸ்ஆர். அவரை மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணி நல்ல பேரும் புகழ் எடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டு விஸ்வநாங்கிட்ட இருந்து நல்ல இன்றைக்கும் நான் மியூசிக் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து இயக்குனர் படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 முடிச்சுட்டு இப்போ கூட இயக்குனர் தெலுங்கு படம் தான் ஏவிஎம் போயின்னு இருக்கேன் ஐயப்பன் தேட்டருக்கு. அங்கே வந்து 5-on-1 பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் அந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக மியூசிக் டைரக்டராக இருக்கணுன்றது என்னுடைய பிளஸ்ஸிங் அந்த தம்பிக்கு. ஏன்னா ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு 10 படம் பண்ணிவிட்டு 5 படம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. வெறியோடு இருக்கணும். பேரரசு சொல்ல பேரரசுக்கு பயங்கர வெறி. எனக்கு அப்போவே தெரியும் இவர் குள்ளமாக இருந்தாலும் பெரிய ஆளாக வந்துடுவாருன்னு. குள்ளமாக இருக்கிறவங்க தான் பெரிய ஆளாக வந்துட்டாங்க. பாண்டியராஜன் அப்படி தான் லேட்டாக வந்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. நேத்திக்கே வந்து கதவு தட்டினேன். எப்படி இது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த 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 ட்ரூப்பு, இந்த யூனிட், டைரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு, அதில் நடித்த நடிகைகள் எல்லாரும் நல்லா வரணும்னு சொல்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் இவங்க எல்லாரும் நல்லா வந்து கொடி கட்டி பறக்கணும்னு நான் வணங்குற குரு பகவான், தட்சிணாமூர்த்தி பகவான், ராகவேந்திர சாமி, புட்டபத்தி கை தட்டிட்டாதீங்க, சாமியை சொல்லி பிளஸ் பண்ணுறவங்களாம். நான் வணங்குற குரு பகவான், தட்சிணாமூர்த்தி பகவான், ராகவேந்திர சாமி, புட்டபத்தி சாய்பாபா, மேல்முத்து அடிகளார் சாமி, விநாயகர் பெருமாள், முருகர், திருச்செந்தூர் முருகர், பெரியாண்டவர், பெருமாள், நாகூர் ஆண்டவர், ஐயப்ப தெய்வம், திருவண்ணாமலை ஈஸ்வரன், மகாலிங்கர் ஈஸ்வரன், ஆதி ஐயப்பன், ஆஞ்சநேய பிரபு, கருமாரியம்ம தாய், புவனேஸ்வரி தாய், மேல்முத்து ஆதிபராசக்தி தாய், மாங்காட்டு காமாட்சி அம்ம தாய், சந்தோஷ் மாதா தாய், பெரியபாளை தாய், காளியாம்பிகை தாய், மதரகாளி தாய், சமயபுரத்து மாரியம்ம தாய், பாம்பே மகாலட்சுமி தாய், மும்பை மத்தாய், வேளாங்கண்ணி மதா தாய், ஆண்டவர், சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனீச பகவான், குரு பகவான், ராகு பகவான், சுக்கர பகவான், கேது பகவான், வெக்காளியம்ம தாய், மலையனூர் தாய், கருமாரியம்ம தாய், மூகாம்பிகை தாய், புவனேஸ்வரி தாய், புத்தம்மா தாய், பிரத்யங்காதேவி தாய், கிருஷ்ண பரமாத்மா, நாராயணன், பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி, இவங்களுடைய மதர், தந்தை எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவங்க வெற்றி மேல வெற்றி பெறணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.